அதான் சொல்றாங்க, என் சந்தேகம் ஃபுல்லா கௌதம் மேலதான். எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணல. அப்பனா சூர்யா ஐஸ்வர்யாவுக்கு இவ்வளவு பெரிய த்ரெட்னிங் இருக்குன்னு ஏன் கௌதம் கிட்ட சொல்லல? ஏதோ ஒரு விதத்துல கௌதம் மேல உங்களுக்கும் சந்தேகம் இருக்குதானே? அதனாலதானே சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க. மகா, சும்மா கற்பனை கட்டிக்கிட்டு பேசாத. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நான் கௌதம திங்க் பண்ணவே இல்லை. அத்தா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அதனால தேவையில்லாம இன்னும் ஒரு பிரச்சனைய வீட்டுக்கு கொண்டுட்டு வர வேணாமன்னு தான் நான் யோசிச்சேன். நம்மளே கண்டுபிடிப்போம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ற மாதிரி கௌதம் மேல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. சூர்யா, அவரு உங்க தம்பி இல்ல. அக்கா தப்பே பண்ணலாட்டி கூட யாராவது சொன்னா சூர்யா நீங்க நம்பிடுவீங்க. உங்க தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் உங்க மனசு ஏத்துக்கல இல்ல. அப்படியே உங்க தம்பி தப்பு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே அவரை சேஃப்டி பண்ணிடுவீங்க குடும்பத்துக்காண்டி. சண்டை போடாதீங்க எனக்காண்டி. லைஃப்ல நான் பண்ணதெல்லாம் எனக்கு திருப்பி வருது. சூர்யா, உங்களை புரிஞ்சுக்காம அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடுனதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. காரணம் கௌதம் தான். அவரை நான் உண்மையா நேசிச்சதுதான். கௌதமுக்கு சுத்தமா என் மேல லவ்வே இல்லை. எப்படியாவது என்ன துரத்தி விடணும்னு தான் யோசிக்கிறாரு. காண்டி இவ்வளவு கேவலமா என்ன கௌதம் காட்டுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் கௌதம்னு தெரிஞ்சா கூட என்னால கோவப்பட முடியும், ஆனா வெறுக்க முடியாது. கௌதம் நல்லா குடிச்சிட்டு சோஃபால படுத்து கிடக்காரு. அனு பாட்டி கௌதம்னு கூப்பிடுறாங்க. யார் என்ன கூப்பிடுறதுன்னு சொல்றாரு கௌதம். கௌதம், என்னாச்சுடா உனக்கு? எல்லாரும் வாங்க. கௌதம் என்னவோ மாதிரி இருக்கான் பாருங்க. அனு, ஐயோ இவனை பாருங்களே. கௌதம் சொல்றாரு, எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? என்ன எக்ஸிபிஷனா நடக்குது? குடும்பமோ சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல குடிச்சிட்டு வந்து ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருப்ப. பேர்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியுமாடா? ஏன்டா உனக்கு இந்த புத்தி இப்படி போகுது? குடும்ப மானத்தையே வாங்குறதுக்கு பிறந்திருக்கியடா. ரூவரன் தடுக்கிறாரு. அப்பா வேணாப்பான்னு சொல்றாரு. உட்காருங்கப்பான்னு உட்கார வைக்கிறாங்க. அவன் சொல்றாரு, பெரியவங்கிற மரியாதை இல்லாம குடிச்சிட்டு வந்திருக்கியடா. தாத்தா எவ்வளவு வருத்தப்படுறான்னு ஏன்டா இப்படி அறிவுகட்டத்தனமா நடந்துக்கிற? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு குடும்ப கௌரவமே போச்சுடா. கௌதம் சொல்றாரு, என்ன கௌரவம் இருக்கு? எப்பயோ மலையேறி போச்சு. சித்ரா தேவி கேக்குறாங்க, பெரியவங்க முன்னாடி குடிச்சிட்டு வர்றதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு கௌதம்? அம்மா, நான் எதுக்கு குடிச்சேன்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த காரணத்தை சொல்ல முடியாம தான் நான் குடிச்சேன். நம்ம குடும்ப மானம் எப்படி போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை தூக்கி போடுறாரு கௌதம். ஆனம் போச்சு மரியாதை போச்சுன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையே போச்சு. போட்டோவையும் நல்லா பாருங்க. யாரும் நான் சொன்னதை கேட்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் தலையில கட்டினீங்களே பாருங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு தானே நான் கல்யாணம் பண்ணேன். எவனோ ஒருத்தன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கள்ள காதலனோட சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அவ பின்னாடி இருக்கீங்க. அந்த தைரியத்துலதான் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல, இனிமேட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துடுறேன். சொல்றாங்க, என்ன கௌதம் சாக போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? நீ எதுக்காண்டிடா சாகணும்னு நினைக்கிற? பின்ன என் பொண்டாட்டி எவன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியாமா? ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இந்த நேரத்துல இருந்து அவ என் பொண்டாட்டியா ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. எனக்கு ஐஸ்வர்யா வேண்டாம். சொல்றாங்க, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இந்த விஷயம் சொல்லாம இருக்கேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து போனா தாத்தாவுக்கு டவுட் வரும். 2 பேரும் முன்னாடி போங்க. யாராவது கேட்டாங்கன்னா கேபுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வரல, அதனால நான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சொதப்புனா கூட நம்ம நினைச்சது நடக்காம போகலாம். கேர்ஃபுல்லா நான் சொல்றபடி செய்யுங்க. ஐஸ்வர்யாவும் போட்டோவை பாக்குறாங்க. போச்சு, போட்டோ எல்லாம் பாத்துட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஐஸ்வர்யா அமைதியாவா சொல்றாரு. ஐஸ்வர்யா பார்த்து, நீ எப்பேற்பட்ட ஆல்டி உத்தமியே, உன்னோட பெருமை என்ன, அருமை என்ன, என்ன மரியாதை என்ன, குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். ஜாலியா போயிட்டு வர போல, இங்கச்சி கூடயும் போயிட்டு வர போல இருக்கு. இங்க ஐஸ்வர்யா போய் சுத்திட்டு வந்த. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஐஸ்வர்யா பத்தி பேசும்போது, என்னோட முன்னாள் பொண்டாட்டியா இருந்தவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மகா. சொல்றாரு, என்னடா பட்ட பகல்ல குடிச்சிட்டு வந்துட்டு பெரியவங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம எல்லாருக்கூடயும் உரண்டையா அழுத்துக்கிட்டு இருக்க. நான் தப்பு பண்ணேனா? பேசாம இரு. ஜாலிக்காண்டி குடிக்கல. இந்த போட்டோவை பாருங்க ப்ரோ. கட்டின புருஷன் நான் இருக்கும்போது எவன் கூட ஊர் சுத்தி இருக்கா பாரு. உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. இந்த போட்டோல இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான். போட்டோ எல்லாம் எடுக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் க்ளோஸா பழகல. தெரிஞ்சு ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோல எடிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கான். எனக்கும் அவனுக்கும் எந்த
சம்பந்தமும் இல்ல. சரியா? இந்த கதையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது சொல்லு போ. நேத்து இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். யாரும் பேசி இப்ப முடிவு பண்ணுங்க. கௌதம், என்னடா உனக்கு பிரச்சனை? மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். மகாலட்சுமி சொல்றாங்க, கௌதம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. இவ்வளவு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அமைதியா இருக்க. கௌதம், கொஞ்சம் அமைதியா இருடா, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். முடியாதுமா சொல்றாரு. நீ எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அதுதான் இந்த பழக்கம் எல்லாம் வேண்டான்னு எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இந்த பழக்கத்தை எப்பயோ விட்டுட்டேன் ப்ரோ. எப்ப அவளுக்கு தப்பான பழக்கம் வந்துச்சோ அப்ப என்ன இது ஒட்டிக்கிச்சு. சொல்லு ப்ரோ, கட்டின பொண்டாட்டி கண்டவனோட இருக்க போட்டோவை பார்த்தா வருமா வராதா சொல்றாங்க. நடந்தது தெரியாம கட்டின பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்படுறீங்களே கௌதம், இது வெக்கமா இல்ல? இந்த ஜெனரேஷன் தானே. போட்டோல எவ்வளவு மாஃபிங் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா? என்ன மகா இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இவரு நல்ல மனுஷனும் இல்ல, நல்ல புருஷனும் இல்ல. இப்படி இருந்தா என்கிட்ட கேட்காம நடு வீட்டுல ஏலம் போட்டுக்கிட்டு இருப்பாரா? குடும்ப குத்து விளக்கு. உண்மை தெரிஞ்சப்புறம் வண்டியை என் பக்கம் திருப்புறீங்களா? மனுஷனா புருஷனாங்கிறது இப்ப முக்கியம் கிடையாது. நீ பண்ணின காரியத்துக்கு இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? ராஜலட்சுமி சொல்றாங்க, இவன் இங்கே இருந்தா பிரச்சனையை பெருசு பண்ணாம விட மாட்டான், இவனை கூட்டிட்டு போங்க. ராகவன் சொல்றாரு கௌதம் கிட்ட, எதா இருந்தாலும் ரூம்ல பேசிக்கலாம் வா கௌதம்னு. நான் வர முடியாதுன்னு சொல்றாரு கௌதம். பண்ணது ஐஸ்வர்யா. யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? என்னையதான் எல்லாரும் கேக்குறீங்க. நீ நம்பாம எல்லாரும் இப்பவும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளை மாத்திரம் இல்ல, யார் யாரு உதவி பண்ணாங்களோ அவங்க முகத்திரைய கிழிச்சு தொங்க விட போறேன். சூர்யா சொல்றாங்க, என்னடா கௌதம் உளர்ற? ரூமுக்கு வா முதல்ல. சூர்யா, உன் விஷயத்த போட்டு உடைச்சிருவேன்னு ரூமுக்கு போக சொல்றியா? பயம். ராஜலட்சுமி சொல்றாங்க, எதுக்குடா சூர்யாவை பத்தி பேசுற கௌதம்? இருக்கிறதான் சொல்றேன். மகா சொல்றாங்க, என்ன இருக்கு? ஏதாவது யோசிச்சு பேசுறீங்களா கௌதம்? நான் எதுக்கு யோசிச்சு பேசணும்? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அதை நினைச்சு வாழலாமா சாகலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் கூட சேர்ந்து கமுக்கமா நடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வெறும் கூட்டு தானே. கௌதம், பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியில்லை நான் பண்றதா இல்ல நீ பண்றதா? நேத்து மகா குல்ஃபி வாங்க போனாங்கல்ல, இடத்துல அடிபட்டுச்சுன்னு வந்தீங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாப்போம். அருமை அண்ணியாரே, நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. அருமை ஹரிச்சந்திரன் என்ன சொன்னாரு? குல்ஃபி வாங்க போனப்ப யாரோ என்ன மோதிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, யாரும் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. போதையில உளறிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். சித்ராதேவி, கௌதம் வாடா விடுமா, நான் நடந்ததுதான் பேசுறேன். வீட்டுல நீ ஒரு செல்லா காசு, உனக்கு பிறந்ததுனால நான் ஒரு செல்லா காசு. மத்தவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது தப்பே இல்ல. ஒரு தப்ப நான் பண்ணியிருந்தேன்னா என்ன தூக்குல போட்டிருக்க மாட்டாங்க. சொன்னதெல்லாம் பொய். ஆனா சூர்யா சொன்னா அது உண்மை இல்ல. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இவ்வளவு சொல்லியும் அண்ணன் அமைதியா இருக்கான்னா இன்னுமா உங்களுக்கு புரியல? சூர்யா, கௌதம் என்னென்னமோ பேசுறான், நான் சொல்றதெல்லாம் உண்மையா? நேத்து என்ன நடந்துச்சு? பானு பாட்டி கேக்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுப்பா சூர்யா. ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.